students, basic algebra exercise number 2.10 your 7 plus 3 example sums totally 10 sums இருக்கும் sums பார்த்தலாம். இப்போ given question கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் தங்கம். ரெண்டு இன்இக்வாலிட்டி, இது ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி செகண்ட் இன்இக்வாலிட்டி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி என்ன? x is less than or equal to 3y ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஓகே, செகண்ட் இன்இக்வாலிட்டி என்ன? x is greater than or equal to y அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்இக்வாலிட்டியில் இருந்ததுன்னா பேஸ் டயக்ராம் ட்ரா பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி இருக்கு இல்லையா, அது என்ன எடுத்துக்கிறோம்? லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு y ஈக்குவல் டு மாத்திருக்கு. அதே மாதிரி இங்க லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதை கன்சிடர் பண்ண பின்னாடி நம்மளா எக்ஸ் ஒய்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இங்க ஒரு ரெண்டு பாயிண்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நானே ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு நான் 0 கொடுக்குறேன். அப்போ ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு 3y. எக்ஸுக்கு வந்து நான் 0 கொடுத்துட்டேன்னா 0 ஈக்குவல் டு 3y. ஒய்யுடைய வேல்யூ 0ன்னு ஆயிடும். ஓகே, அப்போ ஒய்யுடைய வேல்யூ 0ன்னு ஆயிடும். இப்போ அடுத்ததா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஈக்குவல் டு 3yன்னு இருக்கு. நான் இந்த எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 கொடுக்கணும். 3 இஸ் ஈக்குவல் டு 3y. y ஈக்குவல் டு 3 கட் ஆகிடும். 1 டைம்ஸ் ஒய்யுடைய வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். புரிஞ்சுதா? அப்போ எக்ஸ் ஒய்க்கு ரெண்டு பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிக்க போறேன். இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்க போறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற ஈக்குவேஷனா எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்துட்டேன்னா ஒய்யுடைய வேல்யூ 0 ஆயிடும். ஒய்யுடைய வேல்யூ 0 ஆயிடும். இப்போ அடுத்ததா எக்ஸுக்கு பதிலாக நான் 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. எக்ஸுக்கு 4 கொடுத்தேன்னா ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆயிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எக்ஸுக்கு பதிலாக 4னா 4 வந்து ஒய். வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பிளாட் பண்ண போறோம் கிராஃப் ஷீட்ல. ஓகே, இப்போ இது ரஃப் ஒர்க்கு, இதை ரஃப் பண்ணிட்டேன். பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிடுறேன். ஸோ பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸா? 0,0ங்கிறது ஒரு பாயிண்டா, 3,1ங்கிறது இன்னொரு பாயிண்ட். அப்புறம் இங்க எக்ஸ் ஒய்க்கு பாயிண்ட்ஸ் என்ன? பாயிண்ட்ஸா 0,0ங்கிறது ஒரு பாயிண்டா, 4,4ங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த ரெண்டு பாயிண்ட்டை கிராஃப் ஷீட்ல டிரா பண்ணி ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடுறேன். 0,0 3,1. 0,0 இங்க இருக்கு, இங்க இருக்கு 0,0. 3,1னா 3 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு. இது 3,1. ஓகேவா? 0,0 3,1 இருக்கு. அது ரெண்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை டிரா பண்ணிடணும். டிரா பண்ணோம்னா 0,0 3,1 இருக்கா, அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு லைனை டிரா பண்ணிடலாம். இது லைன் 1, இது வந்து லைன் 1 L1ன்னு போட்டிருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை டிரா பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லைனு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த லைனுக்கு மேலே இருந்த இந்த லைனுக்கு டைரக்டா மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த லைனுக்கு கீழே இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணா போதும். அப்போ இந்த லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்டா இங்க சூஸ் பண்றேன். பாயிண்ட் என்ன? -1,2 -1,2 அப்படிங்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த பாயிண்ட் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டியில செக் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி என்ன? எக்ஸா லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3y அட் என்ன பாயிண்டா? -1,2ங்கிற பாயிண்டா? -1,2 பாயிண்ட்ல செக் பண்ண போறோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஒய். ஒய்க்கு பதிலாக 2. அப்போ -1 இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா? 6ங்கிற பாசிட்டிவ் நம்பர் -1 விட டெஃபினெட்லி பெரிய நம்பராக தான் இருக்கும். லெஸ் தென் பெரிய நம்பராக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. இது ட்ரூங்கிறதுனால மேலே ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த பாயிண்ட் போல இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால இந்த லைனுக்கு மேலே இருக்கிற எல்லா ஏரியாவையும் நம்ம டிரா பண்ண போறோம். இப்படி ஷேட் பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு மேலே இருக்க சைடில் நான் ஷேட் பண்ண போறேன்னு அர்த்தம். இது ஏற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனை மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் என்ன? ஃபர்ஸ்ட் லைன் வெறும் ஸ்ட்ரைட் லைனா இருந்ததுன்னா அந்த லைனுக்கு பேரு எக்ஸ் ஈக்குவல் டு 3y. இப்போ மேலே ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏரோ மார்க் போட்டேன்னா இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஷேட் பண்ணதுனால இதுக்கு மீனிங் என்ன? எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3y.
எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3y. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய பேரு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்ததா செகண்ட் லைனை பிளாட் பண்ண போறோம். செகண்ட் லைன் என்ன பாயிண்ட்ஸ் இருக்கா? 0,0 4,4. பாயிண்ட் எங்க இருக்கா? 0,0ங்கிறது இங்க இருக்கா, 4,4ங்கிறது 4 இங்க இருக்கா, 1 2 3 4 4,4 4,4 இங்க இருக்கு பாயிண்ட். இதுதான் 4,4. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்டைய ஜாயின் பண்ணி, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைனை டிரா பண்ண போறோம். ஓகே, இதுதான் செகண்ட் லைன். இது லைன் L2. லைனுடைய பேர் என்ன? ஓகே, L2 டிரா பண்ணிட்டோம். இந்த லைன் 2 உடைய பேர் என்ன? இந்த ரெண்டு பாயிண்ட் யூஸ் பண்ணி இந்த லைன் தான் டிரா பண்ணிருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த லைன் 2 இருக்கு இல்லையா, இதுதான் லைன் 2, இதுதான் லைன் 2. ஓகே, இந்த லைன் 2க்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ண போறோம். மேல இருந்து சூஸ் பண்ணலாம், இல்ல கீழே இருந்து சூஸ் பண்ணலாம், அது நம்மளுடைய விஷயம் தான். இப்போ நான் மேல இருந்தே பாயிண்ட் சூஸ் பண்றேன். ஆல்ரெடி சூஸ் பண்ணிருக்க அந்த பாயிண்ட் இந்த லைனுக்கு மேலதான் இருக்கு, அதனால அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிவன் லைன் செகண்ட் லைன் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா. செகண்ட் இன்இக்வாலிட்டி என்ன? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அட் எந்த பாயிண்டா? -1,-1,2ங்கிற பாயிண்ட்ல. எக்ஸுக்கு பதிலா -1 கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய்க்கு பதிலா 2 அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். 2ங்கிற பாசிட்டிவ் நம்பரை -1 விட சின்ன நம்பரா இருக்குமா? எஸ்ஸா? நோ, இட்ஸ் a false statement. இது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த செகண்ட் லைனுக்கு மேலிருந்து பாயிண்ட் சூஸ் பண்ணா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகுது. இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் இல்ல, இந்த லைனுக்கு மேல இருந்த இந்த ஏரியாவில இருந்து எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப எது ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்கும்? இந்த லைனுக்கு கீழே இருந்து பாயிண்ட் சூஸ் பண்ணா அது ட்ரூ ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் அந்த கிவன் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ஏரியாவை ஷேர் பண்ண போறோம், கீழே இருக்கிற ஏரியாவை ஷேர் பண்ண போறோம். மேல இருக்கிற ஏரியா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்னால கீழே இருக்கிற ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ண போறோம்னா இந்த ரீஜனை ஷேர் பண்ண போறோம், மேல இருந்து கீழே ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? ரைட். அப்படி ஷேர் பண்ணோம்னா டயக்ராம்லேயே தெரிஞ்சிட்டு போல, காமனா இருக்கிற ரீஜன் என்ன? மேல இருந்து கீழே ஷேர் பண்ணணும், அடுத்த கீழே இருந்து மேலே ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணோம்னா கீழே இருந்து மேலே ஷேர் பண்றோம், அதே மாதிரி மேல இருந்து கீழே ஷேர் பண்றோம். ஓகே, அப்படின்னா காமனா இருக்கிற ரீஜன் என்ன? இந்த பர்டிகுலர் ரீஜன் தான் காமனா இருக்கா. ஸோ இதுல இருந்தா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம்? ஸோ இதெல்லாம் ரப்பர் தான், இந்த ரப்பருக்கெல்லாம் நீடட் இல்லை. இது டைரக்டா டயக்ராம் அந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா டைரக்டா ஆன்சர் ரெப்ரசென்ட் பண்ணிடலாம், ஜியாமெட்ரிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன? ரெக்வயர்ட் ரீஜன். எது ரெக்வயர்ட் ரீஜனா? இந்த காமன் ரீஜன் தான் ரெக்வயர்ட் ரீஜன். ஹியர் the common region common shaded region is the solution for the given inequalities given in EQUALITIES given inequalities. The given inequalities கான சொல்யூஷன் என்ன? எங்கிருந்து இருக்கணும்? இந்த காமன் ரீஜன்ல இருந்து தான் இருக்கணும். ஓகே, தட்ஸ் இட் தங்கோ. இப்போ சம்மு முடிஞ்சதா? டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு ஒரு சில ஸ்டேட்மெண்ட் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த அடுத்த சம்ல பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.